இந்த பையன் இந்த ஸ்கூல்ல வந்து பாதியில தான் ஜாயின் பண்றான். ஆனா கேட்கற கேள்விக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றான். அதனால இந்த கிளாஸ்ல யாருக்கும் பிடிக்காம சுத்தமா பேசக்கூட மாட்டாங்க. அப்பதான் குண்டுன்ற பையன் வந்து பசங்களாம் ஒண்ணு ஐஎஸ்ஐ ஏஜென்ட்னு சொல்லி முடிவே பண்ணிட்டானுங்க. நீ யாருன்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்டதுமே இந்த பையன் சிரிக்கிறான். நாளைக்கு கண்டிப்பா உன்னை சொல்றான். ஆனா தனியா தான் இதை சொல்லுவேன், யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு சீக்கிரமா வர வச்சு என்னோட தாத்தாக்கு சூப்பர் பவர் இருக்கு. இந்த பூமியை ஏலியன் கிட்ட இருந்து காப்பாத்துறதே அவர் தான். அதுக்காக தான் நான் ஸ்கூலை விட்டு ஸ்கூல் மாறிட்டே இருப்பேன். இந்த விஷயத்தை மட்டும் யாருக்கிட்டே சொல்லாத, என்னோட தாத்தாக்கு சூப்பர் பவர்லாம் குறைஞ்சிடும் சொல்லிட்டு சொல்றாங்க. இப்பதான் இந்த பையனும் உங்க வீட்டை மட்டும் ஒரு தடவை பாத்துக்கிறேன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறான். அப்பதான் சூப்பர் ஹீரோன்னு சொன்ன தாத்தாவை காமிக்கிறாங்க. பாத்ரூமுக்கு பக்கெட்டை தூக்கிட்டு போக முடியாம இவனை தான் ஹெல்ப் கூப்பிடுறாரு. ஆனா அடுத்த நாளே குண்டு கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இவனும் அதை மெயின்டைன் பண்ண என்னோட தாத்தா ட்ரெயினே தூக்குவாரு, காத்துல பரப்பாருன்னு சொல்லி பொய்யா அடிச்சு விடுறான். சோ அவங்க தாத்தாவை பார்க்கணும்னு சொல்லி எல்லா பசங்களும் வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவரு கீழே வந்து அடிபட்டு கை உடஞ்சிருக்கும். ஹாஸ்பிட்டல் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாரு. அதை பார்த்ததுமே ஏலியன் கிட்ட சண்டை போட்டு தான் வந்திருக்காருன்னு சொல்லி பேசி அவங்களை அனுப்பி விட்டுறான். ஆனா இவன் சொன்னதெல்லாம் எந்த நியூஸ் பேப்பர்லயும் வரலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் சொல்லிடுறான். எங்க தாத்தா போற சண்டைலாம் வானத்துக்குள்ள தான் நடக்கும், அதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறான். ஆனா அடுத்த நாள் இந்த பையனுக்கு எல்லாமே தெரிஞ்சா அவனு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து உங்க தாத்தாவை பார்க்கணும்னு சொல்லி நிக்கிறாங்க. ஆனா இந்த பையன் இப்பதான் ஒரு சிக்னல் வந்து தாத்தா மேல போயிட்டாருன்னு சொல்லிட்டு உருட்டிடுறான். ஆனா இதை பார்த்த தாத்தா என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நான் உன்னை சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கேன்னு சொல்றான். பட் இவர் நானே ஒரு சூப்பர் ஹீரோ தானான்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இவன் சரியே கவனிக்காம அங்க வந்து கிளம்பிடுறான். இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து இந்த உண்மையை கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு டெய்லியுமே இவங்க வீட்டுக்கு வெளியே யாருக்கும் தெரியாம காத்திருக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதை பார்த்த தாத்தா இந்த பசங்களாம் கூட்டிட்டு வந்து என்ன கேட்கணுமோ கேட்க சொல்றாங்க. அவனுங்களுமே நிறைய கேள்வி கேட்டு எப்படி இந்த பவர் வந்துச்சு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நான் சின்ன வயசா இருக்கும்போது தோட்டத்துல ஒரு வெளிச்சம் வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் முசின்ற பொண்ணு ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து வந்து இறங்கினா. அவ கூட நான் ஃப்ரெண்டா பழகினேன். திடீர்னு ஒரு நாள் அந்த ஸ்பேஸ்ஷிப் கிளம்பும்போது சூப்பர் ஹீரோ பவரை என்கிட்ட தந்துட்டு போனா. அன்னில தான் எனக்கு இந்த பவர் கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் சூப்பர் ஹீரோனா பறந்து காமிங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பன்னு பார்த்து இவங்க அம்மா லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வராங்க, குடிச்சிட்டாங்க கிளம்புறானுங்க. பட் அடுத்த நாள் பசங்க கூட சேர்ந்து பானிபூரிலாம் சாப்பிடுறாங்க. அதனால இவருக்கு லூஸ் மோஷன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல ஊசி போற அளவுக்கு வந்துருது. அந்த ஊசி போடும்போது செம்மையா பயப்படுறாரு. அதை பார்த்ததுமே தான் இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனுக்கு இவங்க போய் தான் சொல்றாங்கன்னு முடிவே பண்ணிடுறான். ஆக்சுவலா ஏலியன்லாம் இந்த பூமி கிளீனா இல்லனா கண்டிப்பா திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. ஏலியன் வந்தா தான் தாத்தா சூப்பர் ஹீரோவா மாறுவாருன்னு சொல்லி இந்த பையன் குப்பையை போட்டுறான். பார்த்தா அடுத்த நிமிஷம் ஏலியன் 2 வந்து இந்த பூமியில இறங்கிடுது.